சுருள அந்த போலீஸுக்கு போன் போடல. எஸ்ஐ திருமூர்த்தி. போலீஸ், என் சரக்கெல்லாம் பிடிச்சல. இப்போ உன் தம்பி என் கையில் இருக்கான். பிடிச்ச சரக்கெல்லாம் வெளியே வரணும். இல்லைன்னா உன் தம்பியோட கை வேற, கால் வேற, முண்டை வேறன்னு தனித்தனியா கிடக்கும். அப்புறம் நீ பொறுக்கிதான் அழணும். புரிஞ்சுதா? தம்பியை கடத்தி வச்சிருக்கேன்னு சொன்னதுக்கு அப்புறமும் கொஞ்சம் கூட சலனம் இல்லாம டூட்டி தான் முக்கியம் இருக்காரியா. அதுக்காக இப்படி இரும்பு மனசெல்லாம் இருக்கக்கூடாதாவே. சரியான கல்லூரி மகனா இருப்பானோ. அவன் அடங்க மாட்டான்ல. அவனுக்கு புத்தி இருந்தா என் விஷயத்துல தலையிட்டு இருப்பானா? அவனுக்கு ரத்தம் காட்டினா பயம் வரும். துருள அண்ணே சொன்ன கேளுங்கண்ணே ப்ளீஸ்ண்ணே. நான் ஒரே ஒரு வாட்டி அண்ணன் பேசிக்கிறேண்ணே. அண்ணே நான் சொன்னேன் அண்ணன் கேட்பாண்ணே. சொன்ன கேளுங்கண்ணே ப்ளீஸ்ண்ணே ப்ளீஸ்ண்ணே. உனக்கு இருக்கிற இந்த பயம் உங்க அண்ணனுக்கு இருக்கணும்ல. போன போட்டுக்குள்ள எஸ்ஐ திருமூர்த்தி. அண்ணே பயமா இருக்குண்ணே. ஒரே இருட்டுண்ணே. சுத்தி ரவுடிங்கண்ணே. பெரிய பெரிய மீசெல்லாம் வச்சிருக்காங்கண்ணே. அண்ணே ஒரு 10 நிமிஷத்துல வந்துருங்கண்ணே. ஏய், உன் தம்பி சொன்னதை கேட்டல்ல? வரலண்ணா உன் தம்பியோட ரத்தத்தை தான் நீ பாப்ப. சார், அவனும் ரொம்ப மோசமானவனுவன். உங்க தம்பி என்ன வேணா பண்ணுவானுவன். நான் வேணா எஸ்பிஐ ஃபோன் பண்ணி வேற ஏதாவது எக்ஸ்ட்ரா ஃபோர்ஸை இறக்க சொல்லட்டுமா? நோ 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 நோ. உனக்கு இது தேவையா? அவரே பெரிய ஃபோர்ஸ். அவர்கிட்ட எக்ஸ்ட்ரா ஃபோர்ஸை பத்தி பேசுறியா? டென்ஷன் ஆயிட்டா இருப்பார். அவர் சைலண்டா இருக்கிறாருன்னா ஏதோ வயலண்டா பிளான் பண்றாருன்னு அர்த்தம்யா. ஏ சுருள, அந்த போலீஸ் இந்த மாதிரி அண்ணன் தம்பி பாஸ்துக்கெல்லாம் அடி பண்ணிற ஆள் மாதிரி தெரியல. அவன் வரமாட்டான். பெருமையா இருக்கியா? சொந்த தம்பியை தூக்கி வச்சு மிரட்டி இருக்காங்க. கொஞ்சம் கூட அசைஞ்சு கொடுக்காம பிடிச்ச சரக்கு அப்படியே வச்சிருக்கிய. நீ தான் ரியல் போலீஸ்காரன். உன் கண்ணுல பயமே தெரியலையா? ஃபயர் தெரியுது சார். அது ஒன்ன மாதிரி 4 பேர் டிபார்ட்மெண்ட் இருந்தான்னு வச்சுக்க, தூத்துக்குடி ஜில்லாவே சுத்தம் பண்ணிடலாயா? உன் தகுதிக்கு சாதாரணமா குளத்துல நீச்சல் அடிக்க வேண்டிய ஆளா? நீ சமுத்திரத்துல அடிக்க வேண்டிய ஆளு. பிடிச்ச சரக்க கரெக்டா கொண்டு போய் கோர்ட்ல ஒப்படைச்சேன்னு வச்சுக்க, நான் சொல்லுவேன் கடத்தல் பிரிவுக்கே நீ தான் சூப்பரண்டா போலீஸ். விடல. மிஸ்ஸிங் சார். நோ ப்ராப்ளம். கிஸ்ஸிங். இன்னையில இருந்து கடத்தல் பிரிவு நீ தான் இன்ஸ்பெக்டர். புது வேட்டியை தொடங்கலே. சொல்லுங்க அண்ணி. மாப்பிள்ள வந்தாச்சா? இல்ல, வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். நீ பாட்டுக்கு எங்கேயாவது பராக்கு பார்த்துட்டு கோட்டை விட்டுறாத. அவர் ரொம்ப நாள் கழிச்சு யூஎஸ்ல இருந்து இந்தியா வர்றாரு. ஃபர்ஸ்ட் டைம் உன்னை நம்பி ஒரு வேலையை ஒப்படைச்சிருக்கேன். சொதப்பிடாத. சரி. ஜெயந்தி பத்தி அவர் கேட்டார்னா நீ பாட்டுக்கு ஏதாவது உளறிட்டு இருக்காத. நேர்ல பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். புரிஞ்சுதா? வாங்க மாப்பிள்ள. எப்படி கண்டுபிடிச்ச? நாதா மாப்பிள்ள. எத்தனை படத்துல பாத்துருக்கோம் அமெரிக்கா மாப்பிள்ளைய. அச்சு பசகாம அப்படியே இருக்க. சின்ன வயசுல பார்த்தது எப்படி இருக்கா ஜெயந்தி? சும்மா தலை தலைன்னு தக்காளி மாதிரி இருப்பா. பார்த்துட்டே இருக்கலாம். நல்லா சொல்ற நீ. சொல்லு. லைட் வெயிட், அளந்து வச்ச மாதிரி ஒரு ஹைட். குட். அப்போ எப்படி எங்க காம்பினேஷன்? அல்லோ. எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. அம்மா அப்பா எப்படி இருக்காங்க? பாட்டி. பாட்டி. வாட்ஸ் அப்? பாட்டி தெரியலையா? நம்ம கௌதம் பக்கத்து வீட்ல இருந்தானே. ட்ரவுசர் போட்டுக்கிட்டு சுத்திக்கிட்டு இருப்பானே, அவன் தானே இவன்? இப்பயும் ட்ரவுசர் போட்டு தான் சுத்திட்டு இருக்கான். வா வா. ஓ மை ஹஸ்பண்ட்.
Hey, how you doing? Very well, very well. மாப்ள அப்படியா? என்ன பாக்குற? யாரும் தெரியலையா? நம்ம ஜெயந்தி தான். அடையாளமே தெரியாம வளர்ந்துட்டால? கொஞ்சமாவது ஞாபகம் வருதா? லைட்டா. சின்ன வயசுல இருந்து தெரியும். இங்க பக்கத்து வீடு தான். காலேஜ் முடிச்சிட்டு அமெரிக்கால போய் செட்டில் ஆயிட்டான். He's a green card holder. மந்த்லி salary எவ்வளவு தெரியுமா? Just ஒரு 10 lakhs. நீ கேட்டுக்கோ ஃபர்ஸ்ட். நினைச்சாவது பார்க்க முடியுமா? கஷ்டம் தான். கௌதம் பிடிச்சிருக்கா? பட் மாப்பிள்ளை எப்படி இருக்காரு? Good. வெரி குட். ஏன் செலக்ஷன்ல? அப்ப சேம் டேட்டை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாமா? hey, ப்ளீஸ் ஒரு நிமிஷம். நீங்க பேரண்ட்ஸ் கிட்ட பேசிட்டு ஃபிக்ஸ் ஆயிட்டீங்க. பட் நான் எதுக்காக 15 days முன்னாடி வந்திருக்கேன்னா, மேரேஜுக்கு முன்னாடி எனக்கும் ஜெயந்திக்கும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வேணும். அதுதான். என்ன பண்ணணும் கௌதம்? ஒரு அவுட்டிங், டேட்டிங், மீட்டிங், கிளப்பிங். அதுக்கப்புறம் தான் நான் மென்டலாக ஃபிக்ஸ் ஆக முடியும். நோ ப்ராப்ளம். எங்க வேணும்னாலும் கூட்டிக்கிட்டு போ. கூல். இவனுக்கு வேலை இல்ல, சும்மா தான் சுத்திக்கிட்டு இருக்கான். இந்த ஊர்ல அவனுக்கு எல்லா இடமும் தெரியும். எங்க போனாலும் யூஸ் பண்ணிக்கோ. குட். எங்க வேணா போலாம் பாஸ். ரெடி பாஸ். கிளம்புங்க, வாங்க போலாம். பாஸ், எனக்கு தெரிஞ்ச செம்ம பிளேஸ் ஒன்னு இருக்கு பாஸ். லவ்வர்ஸுக்கு கரெக்டான இடம். பக்கா நேச்சர், செம்ம கூல். ஹேய் கூல். நீ லவ் எக்ஸ்பர்ட் மாதிரி பேசுற நீ. அங்கே போ. எனக்கு தெரிஞ்சு ஒரு வாரம்லாம் ரொம்ப ஜாஸ்தி பாஸ். இந்த ட்ரிப் ஒண்ணு போதும். உங்களுக்குள்ள கெமிஸ்ட்ரி செம்மையா ஒர்க் அவுட் ஆயிடும். கெமிஸ்ட்ரி. அதுக்கப்புறம் மேடத்தை கூப்பிட்டுட்டு அமெரிக்கா போக வேண்டியதான் பாஸ். கரெக்ட். விளையாடுறியா? நிஜமா தான் பேசுறியா? ஏதோ உங்க அண்ணன் குட்ங்கிறாரு, நீ வெரி குட்னு சொல்ற. நான் இவனை மேரேஜ் பண்ணி அமெரிக்கா போய் செட்டில் ஆகணுமா? ஹேய் வாட்? எஸ். போண்டா கோழி மாதிரி இருக்கான். இவனை நான் மேரேஜ் பண்ணிக்கணுமா? வாட் இஸ் போண்டா கோழி? அப்போ மனசுல நான் இல்லையா? நான் உன் கையை பிடிச்சதும் நீ என் காலை பிடிச்சதும் எல்லாமே பொய்யா? கையை பிடிச்சியா? ஏய் காலை பிடிச்சியா? ஹலோ எக்ஸ்கியூஸ் மீ, வாட்ஸ் கோயிங் ஆன்? நான் பாட்டுக்கு பேசிக்கிட்டே இருக்கேன், நீ வண்டி ஓட்டிக்கிட்டு இருக்க. ச்சே, என்னடா அது சிக்னல் இல்ல. என்னடா நடக்குதுங்க? வெட்டு வெளி மனுஷன் நடுமாடி இருக்காதே சொன்னியே. எல்லாம் உனக்கு தான் சொன்னியாடா டேய். நீ சப்பி போட்ட கோட்டை வாங்குறதுக்கு நான் யோசனை வந்திருக்கேனா டேய். ஐயோ நீ அவளே தக்காளி மாதிரி லட்டு மாதிரி சொன்ன. நீ ஹைட் வெயிட் சொன்ன அப்பவே நான் சுத்தரிச்சுக்கிறேன் டேய். ஏய் மாவனே இந்த விஷயத்தை நான் முதல்ல வீட்டு போய் சொல்றேடா. சொல்றடா மாவனே. ஹலோ பாஸ், ஒரு நிமிஷம். இல்ல நான் சொல்ல போறேன். முதல்ல போய் வீட்ல சொல்லுங்க பாஸ். நாங்களே இந்த விஷயத்தை எப்படி ஓபன் பண்றதுன்னு தெரியாம முடிச்சிட்டு இருந்தோம். உங்கள மாதிரி மூணாவது மனுஷன் வந்து போட்டு கொடுத்தாதானே பாஸ் இந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் களை கட்டும். போய் சொல்லுங்க பாஸ். உன அவ்வளவு தைரியமா? நான் சொல்றேன்டா. ஏய் நான் சொல்றேன். சாவி எங்க சாவி? Where the keys man? ஐயோ ஃபெவிகால் ஒட்டுன மாதிரி ஒட்டி இருக்கு. ஒன்னு வீட்டு போய் மொத்தமா போட்டு கொடுக்கறேனா? பாரு பாஸ், ரொம்ப ஹாட்டா இருக்கீங்க. கூலா கோக் சாப்பிடுங்க. கூல் ட்ரிங்க் கொடுத்த என்ன கூல் பண்ண பாக்குறியாடா? சான்ஸ் இல்லை. என்னோட ஹீட் அடங்காதடா. நீங்க ஜல்சா பறதுக்கு நான் வண்டி ஓட்டணுமா? இறங்க. வாட்ஸ் கோயிங் ஆன்? ஏயா என்ன நாட்டுல இருந்து உன்னை சேஸ் பண்ணி வந்துட்டு இருக்க, வண்டியை நிறுத்தாம வந்துட்டு இருக்க. அப்படின்னு ஏஸ்பீடு என்ன அது? கோக்கு. கோக்கா? ஊது. வை ஊது? ஹேய் இட்ஸ் ஊதியா? கோக்கியா? என்ன சரக்கு அடிச்சிருக்கோம். கோக்கு தானே, ஊதுங்க பாஸ். ஓகே. ஆளை பார்த்து ஹைடெக்கா இருக்க, மகா லோக்கல் ஐட்டம் அடிச்சிட்டு இருக்க. டேய் கோக்கலே கோக்க மக்கு வேலை பண்ணிட்டடா. 6253 come in 6253. எஸ் சார். என்ன ஓவர் ஸ்பீடா? ஆமா சார். ட்ரங்க் டிரைவிங் வேறயா? ட்ரங்க் அண்ட் டிரைவ் சார். சரி 2 கேஸ் ஃபைல் பண்ணி உள்ள தள்ளவனே. ஓகே சார். இந்த ஊர் போலீஸ் யுஎஸ் போலீஸ் மாதிரி கிடையாது. காசு எடுத்து நீட்டினா போயிட்டே இருப்பாங்க.
பணத்தை எடுத்து வெட்டுங்க பாஸ். Hey, good idea. Excuse me. Yes. Take it, please. Yes. கரப்ஷனுக்குள்ளாக்குறா லஞ்சம் குடுக்குறா எவ்வளவு சேங்கல ஹலோ ஹலோ சார், என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? என்ன இவர் யார் தெரியுமா? யாரு? யாரா? யுஎஸ்ல இருந்து வந்திருக்காரு, கிரீன் கார்டு ஹோல்டர். பாஸ்போர்ட்லாம் வச்சிருக்காரு சார், செக் பண்ணி பாருங்க. California, sir. கலிபோர்னியா. இப்போ ஓம் பாஸ்போர்ட் ஏன் கையில? எனக்கு தெரியும் நீ எங்கேயும் போவீங்க. எப்ப என்கொயரி கூப்பிட்டாலும் வந்து போடுவீங்க. Hey, what's going on? என்ன பாஸ், பாஸ்போர்ட் கொண்டு போறாங்க பாஸ். கேஸ் கூட ஃபைல் பண்ணிட்டாங்க. தொழு வரைக்கும் எங்க போக கூட சொல்றாங்க. என்ன பண்றது பாஸ்? ஒன்றும் பிரச்சனை இல்ல, அண்ணன் போலீஸ் தானே, நான் பாத்துக்கிறேன். ஏய், உங்க அண்ணன் போலீஸ்ல நான் மறந்துட்டேன். ஏய், எதுவாரா கேஸ் ஃபைல் பண்ணிக்கோ. செக்ஷன் ABCD எல்லாம் நான் பாத்துக்கிறேன். இல்லனா பாஸ். ஆனா ஒரு கண்டிஷன். என்ன கண்டிஷன் பாஸ்? எங்க மேட்டர் அண்ணிட்ட சொல்லாம இருந்தா உன் மேட்டர் அண்ணன்ட்ட சொல்லி கிளியர் பண்ணிடுறேன். என்னோட மேட்டர் கிளியர் பண்ணா நான் என்ன சொல்ல போறேன் பாஸ்? உடனே நான் அமெரிக்கா போடலாமா பாஸ்? கல்யாணம் வரைக்கும் இருக்கணும்ல பாஸ். பட் என்ன பாஸ், இப்போதான் கல்யாணமே இல்லைன்னு ஆச்சு பாஸ். எங்க கல்யாணம் இருக்குல்ல பாஸ். அது வரைக்கும் நான் என்ன பண்ண பாஸ்? அவுட்டிங், டேட்டிங். உங்களை வச்சு தானே பாஸ் நாங்க வெளியே போக முடியும். வசந்தி, ஒரு நிமிஷம் இங்க வா. மாப்பிளைய காணோம். எங்க போயிட போறாரு? இங்கதான் எங்கேயாவது இருப்பாரு, தேடி பாருங்க. மந்திரம் மறந்துட்டாங்க. 5 நிமிஷத்துல கல்யாணம். நீ கூலா இருந்து குலாப் ஜாமுன் சாப்பிட்டு நான் யூஎஸ் போறதுக்கு என்ன பிளான்? எல்லா ஏற்பாடும் பண்ணியாச்சு, ஒரு டென்ஷன் வேணாம், வா. என்ன பிளான்? என்ன பிளான் டூட்? வாட்ஸ் தி பிளான்? உன்னோட பாஸ்போர்ட் டிக்கெட்லாம் வச்சுக்கிட்டு ஒரு போலீஸ்கார் ஏர்போர்ட்ல வெயிட் பண்ணிட்டு இருப்பாரு, வாங்கிட்டு போயிட்டே இருக்கலாம். அதெல்லாம் ஓகே, நான் ஏர்போர்ட் எப்படி போவேன்? அதான் கார் வெயிட் பண்ணிட்டு இருக்குல்ல, பாரு. காரா? ஏய், வெரி குட் வெரி குட். பட் இங்க எல்லாரும் மாப்பிளை சொல்லி புடிச்சு வச்சிருக்காங்க. இங்க இந்த வண்டிக்கு எப்படி போறது? இப்படிதான். இவன் என்னமோ கல்யாண மாப்பிள மாதிரி பட்டு சட்டை பட்டு வெட்டி கட்டிக்கிட்டு சுத்திக்கிட்டு இருக்கான். தள்ளுறா. தள்ளிட்டு தான் வரேன். காணோம். என்னையா குலாப் ஜாமுன்ல இனிப்பே பத்தல? என்னங்க நீங்க பாட்டுக்கு இங்க நின்னுட்டு கூலா குலாப் ஜாமுன் சாப்பிட்டு இருக்கீங்க? என்ன கல்யாண வீட்ல குலாப் ஜாமுன் கூட சாப்பிட கூடாதா? மாப்பிளைய காணோம். ஏய், என்ன அவசரமா பேசுற? இங்கதான் எங்கேயாவது இருப்பாரு, போய் தேடு. ஐயோ இல்லங்க, நானும் அப்படிதாங்க நினைச்சேன். உண்மையிலேயே மாப்பிளைய காணுங்க. இன்னும் 5 நிமிஷத்துல கல்யாணம். எப்படியாவது டிபார்ட்மெண்ட்ல சொல்லி கண்டுபிடிக்க சொல்லுங்க. ஏய், என்ன விளையாடுறியா? போலீஸ்காரன் என்ன மந்திரவாதி நினைச்சியா மை வச்சு கண்டுபிடிக்க? இப்ப நான் யார்கிட்ட போய் சொல்லி எங்க போய் தேடுறது? என்னங்க இப்படி பேசுறீங்க? நாங்க எவ்வளவு கௌரவமான ஃபேமிலி தெரியுமா? எங்க குடும்பத்துல ஒரு கல்யாணம் நின்னு போனா அது எவ்வளவு பெரிய அவமானம் தெரியுமா? ஏய், என்ன பேசுற நீ? நீ தானே போய் மாப்பிளைய ஃபிக்ஸ் பண்ண? அமெரிக்கால இருக்கிறவரு, கிரீன் கார்டு ஹோல்டரு, கௌரவமான ஃபேமிலி, சின்ன வயசுல இருந்து தெரியும். எனக்கு அப்பவே சந்தேகம், அவன் மொழியே சரியில்லை. அவங்க அப்பா வந்த கல்யாணத்துக்கு வரல, உனக்கு அப்பவே டவுட் வர வேணாம்? என்னமோ அவுட்டிங் டேட்டிங் அது இது நம்பிச்சு நீ என்ன சூஷே? என்னங்க இதெல்லாம் பேசுற நேரமா அது? ஏதாவது பண்ணுங்க. ஹலோ 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 சார், நிறுத்துங்க நிறுத்துங்க. யாரும் குடும்பத்தை பத்தி தப்பா பேசாதீங்க. ரொம்ப கௌரவமான குடும்பங்க சார். மாப்பிள்ளையில ஓடி போலங்க சார். ஹலோ ஹலோ சார் சார் நில்லுங்க நில்லுங்க, போகாதீங்க. ஆமா ஆமா, கொஞ்சம் இருமா. ஹலோ ஹலோ, யாரும் தப்பா பேசாதீங்க. மாப்பிள்ளையில ஓடி போல. நாளைக்கு வாரம் இந்த கல்யாணம் கண்டிப்பா நடக்கும். தயவு செய்து போகாதீங்க. என்னங்க எனக்கு ஒரு விஷயம் தோணுதுங்க. யாரும் பொண்ணை பத்தி தப்பா பேசாதீங்க. ஹலோ ஹலோ ஹலோ, போடு நிப்பாட்டுங்க. ஆபத்துக்கு பாவம் இல்லைங்க. நீங்க தான் எப்படியாவது உங்க தம்பி கிட்ட சொல்லி. ஏய், என் தம்பிட்ட சொல்லி எங்க போய் தேட சொல்ற? தேட சொல்லலைங்க, உங்க தம்பி கிட்ட சொல்லி அவர மாப்பிள்ளையாவா? என்ன பேசுற நீ? அவன் சும்மா சுத்திட்டு இருக்கான், வேலை இல்லாதவன், வெட்டி பைய, அப்படி இப்படி நீ என்னமோ கச்சா முச்சான்னு திட்டுவனி. அவனுக்கு உனக்கு ஆகவே ஆகாது. அது மட்டும் இல்ல, அவன் ஒத்துக்கிறது ரொம்ப கஷ்டம். அவன் மனசுல என்ன ஃபியூச்சர் பிளான் வச்சிருக்கான்னு யாருக்கு தெரியும்? இல்லைங்க, யோசிச்சு பாருங்க. நீங்க 2 பேரும் பிரதர்ஸ் இல்லையா? நாங்க 2 பேரும் சிஸ்டர்ஸ் இல்ல? கரெக்ட் காம்பினேஷன். இதெல்லாம் அப்போ யோசிச்சு பாத்துருக்கணும். இப்ப சொல்லி என்ன பிரயோஜனம்? நீங்க ஒரு வார்த்தை சொல்லலாம்ல. நான் அவங்கிட்ட எல்லாம் பேச மாட்டேன். ஆமா,
நீங்க ஒன்றும் பேச வேணாம். சப்போர்ட்டுக்காக வரலாம்ல. சரி வா. சார் 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 சொன்னா கேளுங்க சார். இந்த கல்யாணம் கண்டிப்பா நடக்கும் சார். நான் இருக்கிற வரைக்கும் இந்த கல்யாணம் கண்டிப்பா நடக்கும். யோ ஐயரே, மந்திரத்தை நிப்பாட்டாதேயா. போயிட்டே இருக்கட்டும். இந்த கல்யாணம் கண்டிப்பா நடக்கும். சொன்னா கேளு. அண்ணி ராஸ்கல் இப்படி பண்ணிட்டு ஓடி போயிட்டான். ஒன்றும் பிரச்சனை இல்லை அண்ணே. அண்ணன் இருக்கார்ல, உடனே கண்டுபிடிச்சிருவாரு. ஆனா 2 நிமிஷம் தான் இருக்குல்லண்ணே. அவன் போறா விடுங்க தம்பி. நீங்க தான். அண்ணி என்ன சொல்றீங்கன்னு எனக்கு புரிய மாட்டேங்குது அண்ணி. அண்ணே உனக்கு ஏதாவது புரியுதாண்ணே? தெளிவா சொல்லு. இல்ல வந்து இந்த நேரத்துல நீங்க தான். அண்ணி என்ன விஷயம் அண்ணி? சும்மா நின்று பேசிட்டே இருக்காத, கால்ல விழு. நீங்க தான் என் தங்கச்சி கல்யாணம் பண்ணிக்கணும். மாட்டேன்னு சொல்லிடாதீங்க. அண்ணி என்ன அண்ணி சின்ன விஷயத்துக்கு போய் காலில் விழுந்துக்கிட்டு? அண்ணி போதும் அண்ணி, ஏந்திருங்க அண்ணி. அண்ணி எனக்கே கூச்சமா இருக்கு அண்ணி. அண்ணி ஏந்திருங்க அண்ணி, போதும் அண்ணி, என்ன ப்ளீஸ் நினைச்சிட்டு அண்ணி. இருக்கீங்க? அன்னைக்கு என்னமோ அமெரிக்கால இருந்து வந்த மாப்பிள்ளைன்னு சொன்னீங்க. இன்னைக்கு பார்த்தா இந்த வெட்டி பல்ல போய் கல்யாணம் பண்ணிக்க சொல்றீங்க. அப்பா அம்மா அல்லது பிள்ளைங்கிறதுக்காக பாழுங்கட்டுல பிடிச்சு தள்ளு பாக்குறீங்களா? யார பாத்துட்டு பாழும் கிடையாதுன்னு சொல்ற? அவர் முகத்தை பாருடி, பால் வழியிற முகண்டி. பக்கத்திலே இருக்கிறதுனால உனக்கு அவரோட அருமை தெரியல. ஒரு மனுஷன் சும்மா இருக்காருன்னா 24 மணி நேரமும் கூடவே இருக்க போறாருன்னு அர்த்தம். இப்படிப்பட்ட மனுஷன், இப்படிப்பட்ட புருஷன் உனக்கு கிடைக்கிறது கொடுத்து வச்சிருக்கணும்.